100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை சீர்குலைக்க மத்திய அரசு முயற்சித்து வருகிறது என காங்கிரஸ் மாநில பொருளாளர் ரூபி ஆர் மனோகரன் எம்எல்ஏ தெரிவித்துள்ளார். மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டை வஞ்சித்த மத்திய அரசை கண்டித்தும், பாஜகவிற்கு துணை போகும் அதிமுகவை கண்டித்தும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் நாங்குநேரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ரெட்டியார்பட்டியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் சித்திக் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு விருந்தினராக காங்கிரஸ் மாநில பொருளாளரும் நாங்குநேரி சட்டமன்ற உறுப்பினருமான ரூபி ஆர் மனோகரன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், மத்திய அரசு தமிழகத்தை சிறிது சிறிதாக வஞ்சித்து வருகிறது என்றும் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை சீர்குலைக்க மத்திய அரசு முயற்சித்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். ஏழை எளிய மக்களுக்கு பயனளிக்கும் இந்த திட்டத்தை யாராலும் தடுக்க முடியாது என்றும் அவர் கூறினார். கடந்த 11 ஆண்டுகளாக மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதா அரசு காங்கிரஸ் கொண்டு வந்த ஒரு திட்டம் என்ற ஒரே காரணத்துக்காக இந்த திட்டத்தை முழுமையாக செயல்படுத்த விடாமல், எல்லாருக்கும் 100 நாள் முழுசா கிடைக்குதா? முழுசா கிடைச்சா கூட உடனே சம்பளத்தை கொடுக்குறாங்களா? போடுறாங்களா பேங்க்ல? இல்ல. அது எப்படியாவது அதை வந்து நலிவடை செய்யணும், அந்த திட்டத்தை சிறிதா தொலைச்சிடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இந்த மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதா அரசு, மோடி அரசு இப்போது அதை முழுமையாக அதை எடுத்துடணும், 100 நாளா 125 நாளா கொடுக்கணும்ன்றது எல்லாம் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்தவங்க தான் அந்த மத்தியில் இழுக்கின்ற பாரதிய ஜனதா அரசு. 11 ஆண்டுகளாக தமிழகத்தை சிறிதாக வஞ்சித்துக் கொண்டிருக்கின்ற அரசு.